பழையிலெல்லாம் தப்பி நின்று வீழாமல் சிறைக்கின்ற தமிழனங்கே. என் அன்னை தமிழுக்கும் என் ஐயன் வள்ளுவனுக்கும் வணக்கம், அவைக்கு வணக்கம். எனக்கான தலைப்பு சாதனைகள் புரிந்த சரித்திர நாயகன். விருதுகளை விரும்பாத விருதுநகரின் வீரிய விருட்சம் 1903 ஜூலை 15 குமாரசாமி சிவகாமி தம்பதியருக்கு கல்வி விளக்கு ஏற்றிய கலங்கரை விளக்கமாய், நேர்மையில் நெருப்பு தமிழனாய், சாதனை புரிந்த சரித்திர நாயகனாய் பிறந்தார். தமிழ் தொண்டன் காவிய நாயகன் கலைஞர் அவர்களோ தமிழ் மக்கள் நெஞ்சில் நீங்காத இடம் பெற்றவர் காமராசர் என்று கூறுகிறார். ஈரோட்டு எழுச்சி சிங்கம் பெரியார் அவர்களோ மூவேந்தர் காலத்தில் சாதிக்க முடியாத பல சாதனைகளை நிகழ்த்தி காட்டியவர் காமராஜர் என்று கூறுகிறார். 1954 தமிழகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய திருப்பு முனை. ஒடுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி பெருக்கள் திளைத்தார்கள். மிட்டா முரசுகள் உயர்ந்தவர்கள் எல்லாம் முகம் சுளித்தார்கள். அன்றுதான் ஏழைகளின் பங்காளன், குன்றத்தை உயர்த்தி கோட்டையை கீழிறக்கிய செயல் வீரன், பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராசர் முதலமைச்சராக பதவியேற்றார். 100 ஆண்டுகள் அல்ல, பல 100 ஆண்டுகள் அல்ல, சில 1000 ஆண்டுகளாக அடிமைகளாகவும் கல்வி அறிவற்றவர் கடைநிலை மாந்தராகவும் இருப்பதே என்றும் எங்களுக்கு சாதகமானது என்று எண்ணிய மனித நேயமற்ற ஆதிக்க சக்திகளுக்கு மத்தியில் புயலாக புகுந்து அவர்களது அகம்பாவங்களை அடித்து நொறுக்கி அள்ளி போட்டவர். ராஜாஜி ஆட்சி காலத்தில் மூடப்பட்டிருந்த 6000 ஆரம்ப பள்ளிகளை திறக்க ஆணையிட்டார். அன்றைய காலத்தில் 18 லட்சம் சிறுவர்கள் மட்டுமே பள்ளிக்கு சென்றிருந்த நிலை மாறி காமராஜர் காலத்தில் 34 லட்சம் சிறுவர்கள் பள்ளிக்கு செல்லும் நிலை ஏற்பட்டது. ஒரு நூலகம் திறக்கப்படும் போது 100 சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன என்கிறார் சுவாமி விவேகானந்தர். அவரின் வாக்கிற்கு இணங்க ஒரு கிளை நூலகம் இருந்த நிலை மாறி 454 கிளை நூலகங்கள் தமிழகத்தில் வந்தது என்னால் அது காமராஜரின் ஆட்சி காலத்தில் தான். காமராஜர் சிந்தித்ததின் விளைவே ஆனைமலையில் மேற்கே மழை நீர் வழிந்தோடி வீணாக ஆகின்றது. அவர் சிந்தித்ததன் விளைவே பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம். காமராஜரை எதற்காக நினைக்க வேண்டும்? 9 ஆண்டு காலம் பொற்காலத்திற்காகவா? இல்லை. கல்வி அறிவற்றவர்களுக்கு கல்வி அறிவை புகுத்தியதற்காகவா? இல்லை. வேறு எதற்காக காமராஜரை நினைக்க வேண்டும்? அறம் சார்ந்த அரசியலை அரவணைத்தாரே, அதற்காக நினைக்க வேண்டும். ஆம், பல சாதனைகள் புரிந்து சரித்திர நாயகனாய் திகழ்ந்தாரே, அதற்காக நினைக்க வேண்டும். வாய்ப்பிற்கு நன்றி. என் மரபணு மட்டும் தமிழச்சியாக இல்லாமல் இருந்திருந்தால் நான் மரணித்து பிறந்திருப்பேன் மீண்டும் தமிழச்சியாக. உலகில் அக்காலம் முதல் இக்காலம் வரை எண்ணற்ற தலைவர்கள் வாழ்ந்து மறைந்துள்ளனர். அவர்களுள் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார், தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற குரலுக்கேற்ப கர்ம வீரர், படிக்காத மேதை, கல்வி கண்ணாளன், ஏழைகளின் பங்காளன் என்றெல்லாம் போற்றப்பட்ட காமராஜர் தொழில் புரட்சியில் தரணி ஆண்ட தலைமகன் என்ற தலைப்பில் நான் உங்கள் முன் பேச வந்துள்ளேன். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பார்கள். ஆம், சரித்திரம் படிக்காத காமராஜர் நாட்டின் சரித்திரத்தை ஏமாற்றிட தமது 17வது வயதிலேயே காந்தியடிகளின் தொண்டனாக, காங்கிரசின் முழுநேர ஊழியராக ஆட்சி பணியில் சேர்ந்தார். காமராஜர் உள்ளத்தில் எழுந்த விடுதலை தீ, அயல் நாட்டு பொருட்கள் புறக்கணிப்பு போராட்டம், கள்ளுக்கடை மறியல், உப்பு சத்தியாகிரகம் போன்ற எண்ணற்ற போராட்டங்களில் கலந்து கொண்டு சுமார் 9 ஆண்டுகள் சிறைவாசம் ஏற்று போராட்டமே தனது வாழ்க்கை என்று ஆக்கிக் கொண்டார். தமிழ்நாட்டின் தவப்பயனாக 1954 ஏப்ரல் திங்கள் 8 தமிழக முதலமைச்சராக ஆனதும் விவசாயிகளை, ஏழைகளை மிகவும் பாதித்த குலக்கல்வி திட்டத்தினை ஒழித்தார். அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 16000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்னும் பாரதியின் கனவை நனவாக்கியவர். பள்ளிகளே இல்லாத ஊரே இருக்கக்கூடாது என்று அவரது ஆட்சியில் 22,000 பள்ளிக்கூடங்களையும் 100கணக்கான கல்லூரிகளையும் திறந்து கல்விக்கண் திறந்த காமராஜர் என்று போற்றப்பட்டார். வயல்வெளியில் உழைத்து ஒட்டிய வயிறும் ஒளி இழந்த
கண்ணும் என்னை காணாத தலையும் வறுமையின் நிழலாக இருக்கும். ஏழைகள் எங்கனம் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவார்கள்? இதற்கு காரணம் அவர்களிடம் உணவு இல்லை, உடை இல்லை, பள்ளிக்கு செல்வதற்கு கஷ்டமான சூழ்நிலை. எனவே அவர் யோசித்தார், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று யோசித்தார். அதனால் மதிய உணவு திட்டத்தையும் அவர் கொண்டு வந்து செயல்படுத்தினார். கற்றோர் மிக திரண்டு கண்ணுடையார் என்ற குறளின்படி காமராஜர் கல்வி கொடுத்து வாழ்ந்து காட்டிய வசந்தமாக, சுருக்கமாக சொன்னால் ஒரு கவிதையோடு நிறைவு செய்கிறேன். படிக்காத மேதை அவர், பாரதத்தின் கிங் மேக்கர். பிறந்தது விருதையிலே, பீடு நடை டில்லியிலே. புதுமையோ மதிய உணவு, பூத்ததோ இலவச கல்வி. பெற்றது பெரும் புகழே, பேசியது செந்தமிழே என்று கூறி